வணக்கம். இன்னைக்கு பெரியார் பல்கலைக்கழகத்தில் தாவரவியல் துறை சார்பாக அப்புறம் கேவிகேவும் எங்களோட இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இது 7வது வருஷமாக இயற்கை முறை விவசாயம் அப்புறம் பாரம்பரிய விதைகள் அதனுடைய கண்காட்சி இங்கே நடந்துகிட்ருக்கு. பெரியார் பல்கலைக்கழகத்தோடைய கலையரங்கத்தில் நடந்துகிட்ருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிறு குறு விவசாயிகள் பயன்படுற மாதிரி எல்லா விதமான விவசாயிகளுக்கும் அவங்களுக்கு ஒரு 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 அறிமுகப்படுத்தும் விழாவாகவும் அவங்களுடைய வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்தலை நோக்கிய எங்களுடைய இந்த முயற்சி எங்களுடைய மாண்புமை துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் எங்களுடைய துறை தலைவர் இவங்களுடைய ஆலோசனை பேரு அவங்களுடைய உந்து சக்தியின் மூலமாகவும் அவங்க தான் எப்பயுமே எங்களோட துணைவேந்தர் சொல்லுவார், நீங்கள் விவசாயிங்களுக்கு ஏதாவது செய்யணும், பப்ளிக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதோடைய முன்னெடுப்பு ஒரு 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 விதமாக நாங்கள் இந்த கண்காட்சியை இன்னைக்கு நடத்திட்டு இருக்கோம். சிறப்பாக போயிட்டுருக்கு. பொதுமக்கள் எல்லாருக்குமே அனுமதி இலவசம், எல்லாருமே போயிட்டுருக்காங்க. மாணவர்களும் பாரம்பரிய நெல்லுன்னா என்ன, இன்னைக்கு ஒருத்தர் நெல் வச்சிருக்காரு, பாரம்பரிய நெல் வகைகள் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சிறுதானியங்கள் வச்சிருக்காங்க, விதைகள் நிறைய வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த வைல்டு டைப்பாக இருக்கும் இல்லையா, இயற்கை முறையில் முன்னாடி இருந்த விஷயங்கள் எல்லாம் அதை எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அது மாதிரி விதவிதமான கீரை வகைகள் வச்சிருக்கிறாங்க. அவங்கவுங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு புதுமுகங்கள் நிறைய வந்திருக்கு. ஏற்கனவே நம்மளுடைய பல்கலைக்கழகத்துக்கு அறிமுகமான விவசாயிகளும் நிறைய பேர் வந்திருக்காங்க. இதையெல்லாம் நல்லா சிறப்பாக ஒருங்கிணைக்கிறதுக்கு எங்களுக்கு நாகராஜன் எங்களோட எப்பயுமே கூடயே இருப்பார். அவர் காலையிலேருந்து எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு எல்லாத்தையுமே நல்லா வழிநடத்தி போயிட்டுருக்காரு. ஸோ இது ஒரு விவசாயிகளுடைய சந்திப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம். அனைவருக்கும் நன்றி. நீங்கள் எல்லாருமே இதை பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு பக்கத்தில் மேடம் கலைச்செல்வி இருக்காங்க. அவங்க கேவிகேல சயின்டிஸ்டாக இருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த விழாவுக்கு அவங்களுடைய துறை தலைவர்கள், அதுக்கப்புறம் எங்களுடைய விசி மேடம், டிஎன்ஏயு விசி மேடம், கேவிகேவோட ஹெட்டு எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எப்பயுமே நாங்கள் இணைந்த கைகள் மாதிரி கேவிகேவும் நாங்களும் சேர்ந்து தான் எப்பயுமே பண்ணுவோம். இப்பயும் அந்த ஒரு சார்பாக எங்களுக்கு கலைச்செல்வி மேடம் வந்ததுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த விழாவை சிறப்பித்ததற்கு ரொம்ப நன்றி. இது ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய துறையின் சார்பாக எங்களுடைய பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் மற்றும் பதிவாளர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் ஒவ்வொரு வருடமும் நடக்குது. இது இப்போ 7வது முறையாக நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். எங்கள் தாவரவியல் துறை சார்பாக இது 7வது முறை. ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட ஒரு 500-1000க்கு மேற்பட்ட விவசாயிகள் இது மூலியமா நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய பயன்பெற்றிருக்கிறாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு 6-7 ஸ்டால் போட்டவங்க இன்னைக்கு பெரிய லெவலில் அவங்களோட இதை ஏற்றுமதி சந்தைப்படுத்துறதுல ரொம்ப முனைப்போடு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வருஷா வருஷம் நம்மளுடைய பல்கலைக்கழகத்தில் இதை செஞ்சு இன்னைக்கு அவங்க தன்னுடைய வியாபாரத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு முன்னேற்பாடு செஞ்சுருக்காங்க. இது ஒவ்வொரு வருடமும் நடக்குது. இப்போ கலைச்செல்வி மேடம் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கலைச்செல்வி. நான் வேளாண் அறிவியல் நிலையம் சந்தியூர்ல இருந்து வந்திருக்கேன். நாங்கள் போன வருஷமும் இந்த கண்காட்சிக்கு வந்திருந்தோம். நிறைய விவசாயிகள் நிறைய இயற்கை பொருட்களை கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி பாரம்பரிய விதைகள், இந்த மாதிரி நிறைய கடைகள் இங்கே இருந்தது. அதே மாதிரி இந்த வருடமும் நிறைய விவசாயிகள் இந்த கண்காட்சியில பங்கு பெறத்துக்கு வந்திருக்காங்க. மேலும் இது மட்டும் இல்லாமல் மற்ற பொதுமக்களும் இந்த கண்காட்சியை பார்த்து பழமையான விதைகளை பற்றியும் மேலும் பாரம்பரிய ரகங்கள் பற்றியும் இயற்கை விவசாயத்தில் இருக்கிற பொருட்கள் பற்றியும் தெரிஞ்சு அவங்க இதன் மூலம் பயனடைகிறாங்க. அதனால ஒவ்வொரு வருடமும் இந்த இயற்கை விவசாய கண்காட்சி நடைபெறத்துக்கு எங்களுடைய பல்கலைக்கழகம் சார்பாகவும் எங்கள் வேளாண் அறிவியல் நிலையம் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.